கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க. பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அப்படின்றதுல ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த சாரீ எல்லாமே இல்லையா? ஸோ இந்த சாரீ போடுறது, விதவிதமாக ட்ரெஸ் போடுறது, இது எல்லாமே விமன்ஸுக்கு ஸ்பெஷலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அதுலேயும் இந்த சாரியில் பட்டுக்கு ஒரு தனி இடமே கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த பட்டுக்கு ஒரு தனி இடம் கொடுத்த இடம் அப்படின்னா காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு பட்டு வியாபாரம், அதாவது சாரீ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாந்தி மேம் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ஸோ இவங்க கூட நிறைய விஷயங்களை பேசி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்க, மிஸ் பண்ணாமல் கேளுங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க. வாழ்த்துக்கள். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹலோமா, நான் சாந்தி, காஞ்சிபுரத்துல இருக்கேன். நான் வரதராஜ பெருமாள் கோவில்ல புடவை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்னோட ஹஸ்பண்ட் அவரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. 2 பேருமா பண்ணிட்டு இருக்கோம் இதை. ஓகே மேம், எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஸ்லோவா ஆரம்பிச்சதுதான் இந்த கடை. அது நல்லா போயிட்டு இருக்கு. மளிகை கடை முதல்ல வச்சிருந்தோம். அதுல இருந்து ஒரு இந்த மாதிரி பண்ணலாம், லேடினால நம்ம இது மாதிரி பண்ணலாம்னு தோணி பண்ண ஆரம்பிச்சது. ஸோ நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு இந்த கடை. எனக்கு நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர் மேம். இப்போ சக்சஸ்ஃபுல்லாவே நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நார்மலா ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, ஹவுஸ் ஒய்ஃப், குழந்தைங்க அப்படின்னு இல்லாம நம்ம ஒரு பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும், நம்மளும் கொஞ்சம் வெளியில வரணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி மேம் வந்துச்சு? அது மளிகை கடை வைக்கும் போதே என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருப்பாரு, இது மாதிரி கடை வச்சா கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவரோட மோட்டிவேஷன் தான் எனக்கு இது செய்யணும்னு தோணிது. அதனால இப்போ அது ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டே இருக்கு. சும்மா 6 yard sarees முதல்ல ஆரம்பிச்சோம். சிந்தட்டிக் sarees அப்படி ஆரம்பிச்சு பட்டுப்புடவை வரைக்கும் இன்னைக்கு வச்சிருக்கோம் கடை. சூப்பர் மேம். இப்போ வந்து உங்க ஹஸ்பண்டோட மோட்டிவேஷனால நீங்க ஒரு குட்டி ஷாப்பா ஓபன் பண்ணி இப்போ ஒரு நல்லாவே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை எவ்வளவு முதலீட்டுல ஆரம்பிச்சிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் நான் 10,000 ரூபாயில ஆரம்பிச்சேம்மா. முதல்ல கொஞ்சமா கொண்டாந்த சாரீஸ், அதுக்கப்புறமா இப்போ நம்மளே எல்லாமே மேனுஃபேக்சர்லேருந்தே வாங்குற அளவுக்கு இப்போ ரைஸ் ஆயிருக்குமா. நல்லாவே போயிட்டு இருக்கு. சூப்பர் மேம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஹோல்சேலாக எடுத்து பண்ணி இப்போது டேரெக்டாக மேனுஃபேக்சரர்கிட்டயே வாங்கி பண்ணுற அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் அது பற்றின ஒரு நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ இப்போது எந்த பிஸ்னஸ் ஓப்பன் பண்ண போகிறோனாலும் அதை எப்படி ரன் பண்ணுறது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு பிளான் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி இந்த பிஸ்னஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? அதான் கொஞ்சம் நம்மளுக்கு பிக்கப் ஆகும்போதே அவங்களே வந்துடுறாங்க. நம்ம சாரீஸ்லாம் பார்த்துட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி மேடம் நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அது அப்படியே டெவலப் ஆயிடுது நல்லாவே. ஆக்சுவலா கொரோனால இருந்து ஆஃப்டர் கொரோனா நிறைய பாதிப்பு எல்லாருக்கும் இருந்ததுன்னா வியாபாரத்துல, எனக்கு அதுக்கப்புறம் தான் நல்ல பிக்கப்பே ஆச்சு. நல்லாவே போயிட்டு இருக்கு கடை. அதுக்கப்புறம் ஆன்லைன் பிஸ்னஸ் நல்லாவே போயிட்டு இருக்கு கடை. சூப்பர் மேம். என்ன மாதிரியான சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உங்ககிட்ட கிடைக்கும்? நம்மகிட்ட எல்லாமே 6 yard sarees, ஸ்பெசிஃபிக்கா நம்ம 10 yards ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கோம். கிட்ஸ் வேர், வேஸ்டிஸ் எல்லாமே, சுடிதார் ஐட்டம்ஸ், ரெடிமேட் ஐட்டம்ஸ், காட்டன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. ஓகே மேம். இப்போ சாரீ தவிர்த்து கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸையுமே நீங்க ஹோல்சேலா கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஹோல்சேலா கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே. அது இல்லாம காட்டன் ஃப்ராக்ஸ், ரெடிமேட்ஸ், பாவாடை சட்டைகள் எல்லாமே, பட்டு பாவாடை இல்லாம இங்க காஞ்சிபுரத்திலே தயாராகுது. அதெல்லாமும் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம நல்லா போயிட்டு இருக்கு. சாரீஸ்லாம், கோர்வை சாரீஸ், பட்டு புடவை, சில்க் காட்டன் சாரீஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம். இப்போ நீங்க வந்து ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்றதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி, இப்போ வந்து நிறைய பேர் சாரீ மேல ரொம்ப ஆசைப்பட்டு, அதாவது சாரீ அப்படின்னு சொன்னாலே பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்றா இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு கடையில் போய் ஒரு பட்டு சாரீ பார்த்து வாங்கணும் அப்படின்னா எப்படி மேம் பார்த்து வாங்கணும்? இன்னைக்கு இருக்க தலைமுறையினருக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பட்டு புடவைன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சதே காஞ்சிபுரம் சாரீஸ் தான். அதுக்கப்புறம் ஆரணி சாரீஸ். ஸோ இது 2 தான் குவாலிட்டி வைஸ் நம்ம பார்த்தோம்னா. அது கோர்வை சாரீஸே வந்து காஞ்சிபுரத்துல தயாராயிருக்கு. டபுள் வார்ப், சிங்கிள் வார்ப், நம்ம மெட்டீரியல் பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடும். பார்த்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்ல வாங்கிக்கிறது தான். அதுதான். ஓகே மேம். இப்போ சாரீஸ் வந்து நம்ம வாங்க தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் இல்லையா? ஸோ எப்படி வாங்கணும், என்ன சாரீ வாங்கணும் அப்படின்ற எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஓகே மேம். இப்போ எவ்வளோ காஸ்ட் வரைக்கும் நீங்கள் சாரீஸ் வச்சுருக்கீங்க? எவ்வளோ ரூபாயிலேருந்து ஆரம்பித்து எங்கே வரையும் போயிட்டுருக்கு?
நம்ம 500 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு, 250 கூட இருக்கு. அது டிபெண்ட்ஸ் நம்மளோட குவாலிட்டி பொறுத்து, வாங்கிக்கிறவங்கள கிஃப்ட் கொடுக்கறவங்க வாங்கிக்கிறவங்கள பொறுத்து அது இருக்கு. 30,000 வரைக்கும் வச்சுருக்கோம்மா. பட்டு சேலையெல்லாம் 30,000 இருக்கு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்மளோட டெவலப்மெண்ட்டே நல்லா நல்லா டெவலப் ஆயிருக்கு. பெருந்தேவி சில்க்ஸ்ன்னு இங்க தாயார் பேரு அதுதான். அவங்க சென்டிமெண்டா வச்சதே நல்லா போயின்னு இருக்கு. சூப்பர் மேம். இப்போ காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லாருக்குமே பட்டு தான் ஞாபகம் வரும். காஞ்சிபுரம் பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் காஞ்சிபுரத்தில் இந்த பட்டு இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது? நம்ம கடையில் கூட நிறைய பட்டு சொல்கிறீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. காஞ்சிபுரம் மேம் ஆரம்பத்துல இருந்தே காஞ்சிபுரம் பட்டுக்கு ஃபேமஸான கடை தான், ஃபேமஸான ஊர் தான். ஏன்னா இங்க வந்து தறி நெய்யறதே வந்து 4 இழை வச்சுதான் நெய்வா. தறியே 2 இழை 3 இழை வச்சு நெய்யறது கிடையாது. திக்னஸ், ஜரிகை எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வாட்டரும் ஒரு மெயினான காரணமா. இந்த ஜரி சாயம் போடுற அளவுலயும் அப்பெல்லாம் வந்து வாட்டரும் அந்த கலக்கிற பாருங்க, அதுவும் பியூரா இருக்கும் இங்க. அதனாலதான் காஞ்சிபுரம் சாரீஸ் ஃபேமஸ் உங்களுக்கு. ஓகே சூப்பர் மேம். அதாவது காஞ்சிபுரம் பட்டுக்கு பின்னாடியும் இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ ரகசியங்கள் இருக்கு பாருங்களேன். ஆமா, தறி நெய்யற வாழ்ந்து வந்து 4 இழை நெய்வா இங்க நெய்யறது. இப்போ நீங்க விற்பனை பண்ற சாரீஸ்லயே அல்லது காஞ்சிபுரத்திலேயே இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பட்டு, எந்த சாரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேம்? நேச்சுரலி காஞ்சிபுரம் சாரீஸ் தான், பட்டு சாரீஸ். அதுதான் ரொம்ப பிடிக்கும், அதுதான் ரொம்ப பிடிக்கும். வேர் பண்ணினாலும் அது வந்து நல்லா லுக்கா இருக்கும், லாங் ஸ்டாண்டிங் வரும். ஓகே. என்னவா இருந்தாலும் ஊரை விட்டு கொடுக்காம நீங்க சொல்றீங்க எனக்கு காஞ்சிபுரம் பட்டு தான் பிடிக்கும் அப்படின்னு. ஆமா ஆமா. சூப்பர் மேம். இப்போ வந்து நீங்க சாரீ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சாரீக்கு வந்து ஸ்டார்டிங்ல இப்போ மளிகை கடையில இருந்து டக்குன்னு ஒரு சாரீ பிஸ்னஸ்க்குள்ள வந்தப்போ உங்களுடைய மக்கள் மத்தியின வரவேற்பு, அதாவது மக்கள் மத்தியில புதுசா நீங்க ஒரு ஷாப் ஓபன் பண்றீங்க, இப்போ எப்படி இருந்துச்சு அந்த வரவேற்பு மக்கள் மத்தியில எல்லாம்? ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் காட்டன் கொடுத்திருந்தோம்மா, அது குவாலிட்டியாவே கொடுத்திருந்தோம். ஸோ எல்லாருக்கும் அப்புறமா லென்த் அண்ட் பிரெத் அதெல்லாமும் பார்த்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அவங்கள. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி தான். அப்போ இந்த அளவுக்கு மீடியா கிடையாது இல்லையா நம்மளுக்கு, இன்ஸ்டா ஃபேஸ்புக் அது மாதிரி எல்லாம் கிடையாது, வாட்ஸ்அப் கூட கிடையாது அந்த டைம்ல. அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி சொல்லி ரிலையபிள் ஷாப் சொல்லி நல்லா ஃபேமஸ் ஆயிடுது. பெருந்தேவி சில்க்ஸ்னா இங்க வந்துட்டு போகாமே இருக்க மாட்டா, அந்த அளவுக்கு நம்ம கடை ஃபேமஸ் ஆயிடுது. சூப்பர் மேம். இப்போ சின்னதா ஆரம்பிச்சு ஒரு ஃபேமஸான கடை அப்படின்னு ரொம்ப சூப்பராகவே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க பிஸ்னஸ்ல, எங்களோட பிஸ்னஸ்ல இதுதான் தனித்துவம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க மேம்? ஆமா, எஸ்பெஷலி 10 yards தான் நம்மளோட சாரீஸ் எல்லாமே. அதுல என்னென்ன மேக்சிமம் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ கொண்டு வந்துட்டோம். அதுலயே ஃபேன்சியா இப்ப லேட்டஸ்டா என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ, காட்டன்ல இருந்து என்னென்ன கொண்டு வர முடியுமோ, சிந்தட்டிக் சாரீஸ், காட்டன் சாரீஸ், பட்டு சாரீஸ்ல டிசைன் சாரீஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டோம்மா நம்ம. சூப்பர் மேம். இப்போ எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்றீங்க? ஆன்லைன்ல எல்லா இடத்துலயுமே கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஹோல்சேலாலாம் கொடுக்குறீங்களா? அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட நிறைய ரீசெல்லர்ஸ் இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே அதுக்கு ஏற்ற மாதிரியே கொடுக்குறோம். ரீசெல்லர்ஸ் நிறைய பேர் இங்க அவங்களோட இதை போட்டு நம்ம கொடுத்துருவோம், நம்மளேவும் அனுப்பிச்சிடுவோம் டைரக்டா பேர் போட்டு. அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாவே டெலிவரி பண்றீங்க இல்லையா? எல்லாமே வெளிநாட்டுக்கெல்லாம் கூட அனுப்புறோம் நம்ம. ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாம ஃபாரின் கண்ட்ரீஸ்க்குமே நீங்க அனுப்பி வச்சிட்டு இருக்கீங்க. ஓகே சூப்பர் மேம். இப்போ ஒரு சின்னதாக ஆரம்பிச்சு பாருங்க எங்க வரையும் நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இன்னும் நம்ம அடுத்த கட்டம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா மேம் உங்களுக்கு? அடுத்த கட்டமா இதெல்லாம் நல்ல பேர் வாங்கணும், இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், டெவலப் பண்ணிக்கணும். இது மாதிரியா லாங்கா பேர் வாங்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிதான் வருது இல்லையா. அட்வர்டைஸ்மெண்ட் பிரபலம் ஆறத விட கஸ்டமர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி சொல்லி இங்க போய் வாங்கிக்கோங்க நல்லா இருக்கும் சாரீஸ் அப்படி சொல்றது வந்து அது எவர் கிரீன்மா இல்லையா எப்பயுமே. ஆமா, அது வந்து பெரிய கிஃப்ட் நம்மளுக்கு. அட்வர்டைஸ்மெண்ட்டை விட இதுதான் பெரிய கிஃப்டே நம்மளுக்கு. கண்டிப்பா. இப்போ வந்து ஒரு சோஷியல் மீடியால ஒரு ஆட் ப்ரமோஷன் அப்படின்னு பார்க்கும்போது அது நம்மளே ப்ரமோட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து வர ஃபீட்பேக் மூலமா இங்க வாங்குங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தனி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷலே. ஓகே மேம். அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க. ஸோ இப்போ நேயர்கள் உங்களை காண்டாக்ட் பண்றது அப்படின்னா எப்படி மேம் காண்டாக்ட் பண்றது? நம்ம எல்லாமே இப்போ இருக்குமா, யூடியூப் இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, ஃபேஸ்புக்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. அதை பார்த்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். திரும்ப ஒரு தடவை நம்ம நேயர்களுக்காக உங்களுடைய ஷாப்போட நேம் சொல்லுங்க. அந்த நேம் போட்டு சர்ச் பண்ணா உங்களுக்கு சோஷியல் மீடியால கிடைக்கும் இல்லையா? ஆமாம்மா, ஸ்ரீ பெருந்தேவி சில்க்ஸ் சாந்தின்னு வரும். என்னோட நேம் சாந்தி சொன்னோம் இல்லையோ, அதனால
அந்த நேம்லயே இருக்கும். ஸ்ரீ பெருந்தேவி சில்க்ஸ்ன்ற பேர்லயும் வருமா. ஓகே மேம். இப்போ வந்து எந்த ஒரு விமன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வெளியில் வரணும் அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக அவசியமாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் யாராலையும் எந்த பிஸ்னஸும் பண்ணவே முடியாது. இப்போ உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் ஃபர்ஸ்ட்டில் எப்படி இருந்துச்சு, இப்போ வரை எப்படி இருக்குது? எனக்கு ஃபுல் சப்போர்ட் தான். என்னோட ஹஸ்பண்ட் ஆட்டும் சரி, என்னோட குழந்தைகள் ஆட்டும் சரி, எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாம்மா. அந்த விஷயத்துல ரொம்ப அட்ஜஸ்டபிள். எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறா. எதனா வேணும்னாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எங்க என்ன போகணும்னாலும் அது மாதிரி. இப்போ பிஸ்னஸ் எல்லாராலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். பட் வந்து இன்னுமே நம்ம அடுத்த கட்டம் கொண்டு போகணும் அப்படின்னா அந்த ஃபேமிலி சப்போர்ட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அந்த சப்போர்ட்டோட நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இன்னுமே உங்களுடைய இந்த பிஸ்னஸில் மென்மேலும் வளர்கிறதுக்கு அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கிறோம். ஸோ அதே நேரத்தில் இப்போது நீங்கள் என்னதான் ஒரு பிஸ்னஸ் உமன் ஆண்டர்ப்ரனராக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் இதில் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக நினச்ச மொமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, சவாலாக இருந்துச்சு அப்படின்னு அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆமா, அது மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. டிஸ்டர்ப் ஆயிருக்கு மைண்டு. ஆனா கூட அதுல இருந்து வந்தாச்சு, ஒன்றும் இல்லை. அது மாதிரி இருந்தாதான் நம்மளுக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு என்து கிடைக்கும். ஒரு போட்டி இருந்தாதான் வச்சுக்கோங்களேன், நம்ம மேல மேல அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும் நம்மளால. இல்லைன்னா சோர்ந்து நம்ம அப்படியே உக்காந்துருவோம் இல்லையா? அது இல்லாம இன்னொரு காம்படிஷன் இருக்கும்போதுதான் நம்ம மேல நல்லா பண்ணணும் அப்படின்ற நல்ல இது வரும் நம்மளுக்கு. கண்டிப்பாக மேம். இப்போ நீங்கள் சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா எந்த சவாலும் வரதான் செய்யும். அதை தாண்டி அதோட போட்டி போட்டால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம். ஸோ இதை தாண்டி என்னதான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாலும் நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக நினச்ச மூமெண்ட்ஸ் இருக்கும்ல, ரொம்ப நான் பெருமையாக நினச்சேன், இந்த தருணம் என்னால் மறக்கவே முடியாதுன்னு, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆமா, எப்படின்னா பட்டுப்புடவையெல்லாம் சேல் பண்ணும்போது இங்கதான் வாங்கணும், ரொம்ப ரொம்ப ராசியா இருக்கு, நல்லா இருக்கு புடவை, மேல மேல நிறைய சுப காரியங்கள் வருது, நிறைய பேர் இங்க போங்கன்னு சொல்லி அமிச்சா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் இங்க பக்கத்துலயே கோவில் இருக்கிறதுனால தாயார் அந்த புடவை வேர் பண்ணிக்கும் போது அதுல இருக்க சந்தோஷமே வேற. நம்மளுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பாக மேம். அந்த சாரியை விற்பனை பண்ணுறதுல வந்து ஒரு ரொம்ப ரசித்து பண்ணுறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் சொல்லும்போது அப்படி தான் இருக்குது. ஸோ இதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்கீங்க அப்படின்றதுனால ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே நிச்சயமாக இருக்கும். லைஃப்பில் எப்படியாவது நம்மளும் ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி நினைக்கிறவங்க என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சுய தொழில் பண்ணும்போதுமா நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு வரும், வெளி உலக அனுபவம் நிறைய கிடைக்கும், நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இப்ப ஆனா பேஷன்ஸ் வேணும் நம்மளுக்கு, பொறுமை வேணும் கண்டிப்பா. இதுதான் எல்லாருமே பண்ணலாம். இப்போ நிறைய பேங்க்ல லோன் தரா, நிறைய அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. சோ எந்த பயம் இல்லாம எல்லாருமே நல்லாவே பண்ணலாம், எல்லாரும் நல்லா முன்னுக்கு வரலாம். நிச்சயமா மேம். ஸோ தொழிலை பொறுத்த வரையும் பொறுமை ரொம்ப அவசியம். எடுத்த உடனே நமக்கு நல்லா வாய்ப்பு கிடைக்கும், நல்லா பண்ணிடுவோம் அப்படின்றது கிடையாது. நிச்சயமாக பொறுத்திருந்து அந்த பிஸ்னஸை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனோட பண்ணும்போது நிச்சயமாக அதில் சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே மேம். இப்போ நீங்கள் ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? தைரியமா பண்ணணும்மா. நம்ம டயர்ட் ஆயிடக்கூடாது. வரல நம்மளுக்கு செய்யல ஆளு அப்படின்னு நினைச்சுக்கூடாது. தைரியமா பண்ண வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் குவாலிட்டி கொடுக்கணும். நம்ம முக்கியமா நம்பிக்கை வந்துடுத்து வச்சுக்கோங்க, நம்ம கிட்டதான் வாங்கிப்பா. தைரியமா இருக்கணும், அதுதான். அந்த தைரியம் நம்ம அனுபவத்துலதான் வரும். இப்ப வெளி உலக அனுபவம் இருந்து வச்சுக்கோங்க, எனக்கே அப்படித்தான். நான் ரொம்ப ஆரம்பத்துல இருந்து பயந்துட்டே இருப்பேன். ஆனா இப்ப சேல் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு, வெளி உலக அனுபவம் இருக்கு, நிறைய பேரை பாக்குறோம், நிறைய பேர்கிட்ட பேசுறோம். அதுதான் முக்கியம் பெண்களுக்கு. கண்டிப்பாக மேம். இப்போ நீங்கள் சொன்னது தான் உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செய்ய தான் அதுலேருந்து ஒரு தைரியம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வரும். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்போ லேடிஸை நீங்க ஊக்குவிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி எல்லாருமே வரணும், முன்னுக்கு வரணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதுதான். தேங்க்யூ.
நேயர்களை இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில சாரி பிஸ்னஸை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்றது அப்படின்றத பத்தின நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்ட சாந்தி மேம் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போறேன் நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.